ஆபேல் நல்லவனா காயின் நல்லவனா கேட்டீங்கன்னா யார் சொல்லுவீங்க நல்லவன? ஆபேலை தான் சொல்லுவோம். இப்போது கேள்வி கேட்கலாம், ஆதாம் நல்லவதா காயின் நல்லவதா கர்த்தருடைய பார்வையில்? அப்போ காயின் சொல்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? ஆதாமை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப. 2 பேரும் கேட்கவே இல்லை. 2 பேரும் கேட்டாங்க, கேட்கவே இல்லை. ஆனா காயின் சொல்றான், ஆண்டவரே இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், காயின் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? காயினும் ஆபேலும், காயின் விவசாயம் பண்றவன், ஆபேல் ஆடு மேய்க்கிற மனுஷன். காயின் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, விவசாயத்திலிருந்து அவனுடைய முதல் பலன்களை அவன் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்துகிறான். ஆபேலும் தன்னுடைய அந்த ஆடு மந்தையிலிருந்து முதல் ஈற்றை அவன் ஆண்டவருக்காக கொண்டு வந்து காணிக்கையாய் செலுத்துகிறான். கர்த்தர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார். காயின் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு ரத்த பலியை எதிர்பார்க்கிறார், ரத்தம் சிந்துவது பலியை எதிர்பார்க்கிறார். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? காயின் வந்து தன்னுடைய அந்த விவசாயத்திலிருந்து வந்த விளைவை எடுத்து கொண்டு போய் ஆபேல்கிட்ட கொடுத்து ஒரு ஆடை வாங்கி அந்த ஆடை பலி செலுத்தும் போது கர்த்தரை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு இருப்பார். ஆனால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வாய்க்காத்தாவது பேச்சுவார்த்தை இல்ல. அண்ணன் தம்பி கிட்ட பேசல, தம்பி மேல ஒரு கோபம். கடைசியாக ஆண்டவர் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும்போது பயங்கரமான கோபம் வந்து 2 பேர் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. கடைசியாக அடித்து கொன்று விடுகிறான், சகோதரனை கொன்று விடுகிறான் காயின். அப்ப ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்க? வேசியோ பிரதர் எங்க போவோம் சகோதரன் கேட்கிறாரு. அப்போ காயின் சொல்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? என் சகோதரனுக்கு என்ன காவலாளியோ? ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது சொல்லிட்டு சொல்றாரு. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 11. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி என்ன சொல்றான்? எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இந்த தண்டனை நான் செய்த தவறு, நான் செய்த குற்றம், என் சகோதரை கொன்றேன், அந்த குற்றத்தின் நிமித்தமாய் வந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அவன் செய்த குற்றம் கொலை, கொலைக்கு ஏற்ற தண்டனை, அவனும் சாக வேண்டும். அந்த தண்டனையை என்னால இதை சகிக்க முடியாது, இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது, என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியாது என்று சொல்லும் போது கர்த்தர் பாருங்க, அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை, அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கும்படியான ஒரு வழியை 15ஆம் வசனத்திலே அவனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் காயின் மீது ஒரு அடையாளத்தை போட்டார். ஒரு அடையாளம் காயின் மீது வந்தது. எதற்கு? அவன் செய்த தவறின் தண்டனையை அவன் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை அனுபவிக்காதபடிக்கு, அவனை கண்டுபிடிக்கிறவர்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு, அவன் மீது ஒரு பாதுகாப்பு வரும்படியாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபேல் நல்லவனா காயின் நல்லவனா கேட்டீங்கன்னா யார் சொல்வீங்க நல்லவன? ஆபேலை தான் சொல்லுவோம். இப்போது கேள்வி கேட்கிறேன், ஆதாம் நல்லவதா காயின் நல்லவதா கர்த்தருடைய பார்வையில்? Who is good at the sight of God? In the sight of God. ஆதாமா காயினா? ஏன் சொல்றீங்க காயின்? ஏன் சொல்றீங்க? காயின் என்ன கீழ்ப்படிஞ்சான்? இதான் விஷயம். வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஆதாமுக்கு ஆண்டவர் தண்டனை சொல்றாரு.
ஏன்பா பாவம் செஞ்ச, ஏன்பா பழத்தை சாப்பிட்டேன்னு கேட்கறாரு. அப்ப சொல்றான், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன்றான். ஆண்டவர் மேல பழிய போடுறான், மனைவி மேல பழிய போடுறான். மனைவிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, மனைவி சர்ப்பத்து மேல பழிய போடுது. என்னது, இந்த சர்ப்பம் என்ன வஞ்சிச்சிருச்சு. ஆதாமை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டது. ஆமென். ஏவாளுக்கு சாபம் தண்டனை வருகிறது, சர்ப்பத்துக்கு தண்டனை வருகிறது. ஆனால் பாருங்க, ஆதாம் ஏவாள் காயின் ஆண்டவரை பார்த்து என்னால் சகிக்க முடியாது என்று கேட்ட மாதிரி 2 பேரும் கேட்கவே இல்லை. 2 பேரும் கேட்டாங்க, கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் காயினை காட்டிலும் தேவனோடு உறவாடினவங்க, பரிசுத்தத்தில் இருந்தவங்க, நீதியில் இருந்தவங்க, ஆமென், முழு பரிசுத்தத்தை அனுபவித்தவர்கள், தேவனோடு இருந்த முழு உறவை ஐக்கியத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் கர்த்தரிடத்திலே ஆண்டவரிடத்தில் தன்னை ஆமென் அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு அந்த தண்டனையை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் காயின் சொல்றான், ஆண்டவரே இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க, ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், உண்மைதான், நான் செய்தது பாவம் தான், அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை வந்தது உண்மைதான், ஆனால் இந்த தண்டனை நான் சகிக்க முடியாதுப்பா, இதுல இருந்து நான் விடுவிக்கும்படியாக எனக்கு ஒரு வழியை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் பாவியாய் பிறக்கிறான். ஆமென். முன்னோர்கள் செய்த பாவம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில வழி வழியாய் வந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நீ ஒரு பாவி என்று நம்முடைய பாவத்துக்குள்ளே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது. பாவ வாழ்க்கையிலே நாம் மூழ்கி போனவர்களாக, பாவத்துக்கு அடிமையானவர்களாக, பாவத்தில் விடுவிக்கப்படாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால் ஆமென், அன்னைக்கு காயின் கொடுக்கப்பட்ட அடையாளத்தை போல இன்றைக்கு நமக்கு சிலுவை என்ற அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிலுவை அண்டை வருகிறவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது, பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்பு உண்டாகிறது. எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். ஆனா ஆண்டவர் பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக, பாவத்தின் தோஷத்திலிருந்து, பாவத்தின் சாபத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நம்முடைய தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவை நமக்கு அடையாளமா இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த பாவம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சிலுவையிலே அந்த பாவத்தின் பாரத்தை இறக்கி வைத்து நீதிமானாக, பரிசுத்தவானாக, ஆமென், ஹல்லேலூயா, பாவத்தை வென்றவர்களாக, பாவத்தை ஜெயித்தவர்களாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக, ஆமென், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த தண்டனையை, நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.